Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, கிரெடிட் கார்டுன்றது ரொம்ப மோசமான ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். இது பல பேரோட லைஃபை ஒரு மோசமான ஃபினான்ஷியல் ட்ராப் இல்ல கடனோட ரேட் ரேஸ்ல ஓட வச்சிட்டு இருக்கு. ஏன்னா பில்லை டைம்க்கு பே பண்ணலனாலோ இல்ல பணம் கட்ட வேண்டிய நேரத்துல கம்பெனிக்காரன் லிமிடெட் பே பண்ணா போதும்னு சொல்றதுனால ஃபுல் பேமெண்ட் பண்ணாம வெறும் லிமிடெட் பே மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ அதோட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ 35ல இருந்து 45% இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணிட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நைட்மேரா மாறிடும். அதாவது உங்களை தூங்க விடாம தடுக்கிற ஒரு கெட்ட கனவா மாறிடும். இந்த பிரச்சனைலாம் யாருக்கு? நம்ம மாடர்ன் டேவோட கூல் டியூடுக்கு தான். மற்றவங்க முன்னாடி அவங்க பணக்காரங்களா தெரியணும்னு கம்மியா ஏர்ன் பண்ணாலும் கிரெடிட் கார்டை அதோட ஃபுல் லிமிட்டுக்கு யூஸ் பண்ணி வீக்லி புது புது ட்ரெஸ்ஸை வாங்குறது, அந்த கார்டு லிமிட் பத்தலன்னு வீக்கெண்ட்ஸ்ல ஹோட்டல்ஸ் அண்ட் மூவிஸ்க்கு போய் என்ஜாய் பண்றதுக்கு இன்னும் ஒரு கிரெடிட் கார்டோட ஃபுல் லிமிட்டை யூஸ் பண்றது, அப்புறம் சேலரி கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த கிரெடிட் கார்டு பில்ஸை கட்ட முடியாத காரணத்தினால இன்னொரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த 2 கிரெடிட் கார்டோட மினிமம் பே அமௌண்ட்டை கட்டுறது. இப்படியே வெளியே இருந்து பார்க்க கூலா தெரியணும்னு அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னு இன்கம்க்கு மேல கடன் வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு ஃபினான்ஷியல் டிசாஸ்டர் தான். இந்த கூல் டியூட்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜை கன்சியூம் பண்ணாம வெறும் என்டர்டைன்மெண்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லா ரேட் ரேஸ் ஓடிட்டே இருப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மணியோட சைக்காலஜி அவ்வளோ சீக்கிரமா சேஞ்ச் ஆகாதுன்ற காரணத்தினால தான் இவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஆனால் ஸ்மார்ட் டியூடுக்கு இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸோட பிளான் எல்லாம் தெரியும். ஸ்மார்ட் டியூடுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிறதுனால கிரெடிட் கார்டு கம்பெனிஸோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி ஆக்சுவலாக மணியை ஏர்ன் பண்ணுறாரு, அசட்ஸையும் பில்டு பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபினான்ஷியலி ஸ்மார்ட் டியூட் எப்படி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, he knows his expenses before applying for credit card. ஜென்ரலாக கூல் டியூட்ஸ்லாம் அவங்க கிட்ட பணம் இல்லாத காரணத்துக்காகவோ இல்லை அவங்க ஷோ ஆஃப் லைஃப் ஸ்டைலுக்கு பணம் பத்தாததுனால தான் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களோட இன்டென்ஷனே அவங்க மைண்ட்ல நமக்கு செலவு பண்ண அதிகமாக பணம் கிடைக்க போகுதுன்னு தான் இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் டியூட் ஒரு கிரெடிட் கார்டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே அவரோட ஃபினான்ஷியல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. நம்ம வருஷத்துக்கு இன்டர்நெட் அண்ட் ஃபோன் பில்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்றோம், வெளியே சாப்பிட எவ்வளோ செலவு பண்றோம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்றோம், ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் கேஜெட்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்றோம்னு டிபிக்கலா ஒரு வருஷத்துல அவரோட மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு அவருக்கு கிளியரா தெரியும். இந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் கார்டுக்கு அப்ளை பண்ணும் போதே அவர் எந்த கேட்டகரியில அதிகமா செலவு பண்றாரோ அந்த கேட்டகரிக்கு அதிகமா அட்வான்டேஜ் கொடுக்கற மாதிரி கிரெடிட் கார்டை கரெக்டா அப்ளை பண்ணி வாங்குவாரு. ஸோ நம்மளோட இந்த மாதிரி யூஷுவல் எக்ஸ்பென்சஸை கிரெடிட் கார்டில் பே பண்ணிட்டோம்னா அதுல கிடைக்கிற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம மணியை சேவ் பண்ண முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கேஷ்பேக் கிடைக்குதுன்னு அந்த கேஷ்பேக்கை சும்மா இன்னொரு அன்னெசரியான எக்ஸ்பென்சஸ்ல வேஸ்ட் பண்ணாம ஸ்மார்ட் டியூட் அவரோட யூஷுவல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாரு. எப்பயும் போல செலவு பண்றதுக்கு கேஷ்பேக் கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறாங்க. ஸோ இன்னும் நீங்க ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலனாலோ இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்தாலோ உங்களோட யூஷுவல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கிரெடிட் கார்டை அந்த யூஷுவல் எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டதா நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா தான் நீங்க தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. நம்பர் 2, he converts his habits to assets. கூல் டியூட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்ல செலவு பண்ற நேரத்துல ஸ்மார்ட் டியூட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நாலேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா நாலேஜ் டெவலப் பண்ணா ஃபியூச்சர்ல அது அவருக்கு நிறைய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் தெரியும். இதனாலதான் அவரு புக்ஸ், கோர்சஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அவரோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு. இப்ப நாலேஜ் டெவலப் பண்ண இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ற மாதிரியே ஸ்மார்ட் டியூட் அவரோட ரிலாக்ஸேஷனுக்கு என்டர்டைன்மெண்ட்ல அதிகமா செலவு பண்ண மாட்டாரு. ஆனா அதுக்கு பதிலா வீக்கெண்ட்ஸ்ல அப்பப்போ அவர் லாங் டிரைவ் போயிட்டு வருவாரு. ஸோ அவரோட ஹாப்பினஸ்க்கு அவர் டிராவல் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அவரோட எக்ஸ்பென்சஸ் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அதோட நாலேஜ் அவருக்கு இருக்கிறதுனால ஃபியூல் பேமெண்ட் பண்றதுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஏதாவது கிரெடிட் கார்டு இருந்தா அந்த கார்டை அவர் சூஸ் பண்ணுவாரு. ஏன்னா அந்த கார்டு தான் அவருக்கு மேக்ஸிமமான கேஷ்பேக்கோ இல்ல மேக்ஸிமமான இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸை தரும். இல்ல அவர் ஸ்மார்ட்டா இன்னொரு லெவல் மேல போய் அவரோட இந்த ஹேபிட்ஸை அசட்ஸா மாத்தணும்னு நினைச்சா அவரு
INDmoney ஆப்பை யூஸ் பண்ணி அவரோட ஃபேவரட்டான பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றப்ப அவரோட கிரெடிட் கார்டு மூலமா கேஷ்பேக்லாம் கெயின் பண்ணாலும் அதோட சேர்த்து ஒரு கஸ்டமரா ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் இல்ல சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம அந்த பிராண்ட்ஸுக்கு பேமெண்ட் பண்ணும் போதெல்லாம் அவங்க ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதை தான் ஸ்மார்ட் டியூட் பண்ணுவாரு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன யுஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங் வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்கிறதுனால உங்களுக்கு INDmoney ஆப் மூலமா fractional டெஸ்லா ஷேர்ஸ் ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். இப்போ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா இல்ல INDmoney ஆப்பை பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி APPLன்ற கோடை என்டர் பண்ணி ஆப்பை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு fractional ஆப்பிள் ஷேர்ஸும் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்க ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை அசெட்ஸா மாத்துறதுக்கு INDmoney ஆப்போட ஆட்டோ ட்ராக்கிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்க கிரெடிட் கார்டை ட்ராக் பண்ணீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு கேஷ்பேக் பெனிஃபிட் மட்டும் கிடைக்கிறது இல்லாம US பிராண்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸும் கிடைக்கும். அமேசான்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அமேசானோட ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் கிடைக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸோட ஷேர்ஸ் கிடைக்கும். இல்ல KFCல ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கன்னா KFCயோட ஷேர்ஸும் கிடைக்கும். இதே மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்க எந்த அமெரிக்கன் கம்பெனியோட கஸ்டமரா நீங்க இருந்தாலும் நீங்க கிரெடிட் கார்டுல இவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் INDmoney ஆப்ல உங்களுக்கு இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டிங்கோட பேசிக் பிரின்சிபல்ஸை பிராக்டிக்கலா அப்ளை பண்ற மாதிரி நீங்க கஸ்டமரா இருக்க கம்பெனில ஒரு இன்வெஸ்டராகவும் மாறலாம். உங்க ஹேபிட்ஸை அசெட்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணுங்க. INDmoney ஆப் மூலமா பிராக்டிக்கலா நீங்க கத்துக்கிறத அப்ளை பண்ணி பாருங்க. நம்பர் 3, he uses credit period smartly. கிரெடிட் கார்டோட ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் வந்து அந்த 30 to 45 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் தான். கேலண்டர்ல 1ஆம் தேதி ஆன உடனே நம்மளோட எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸோட பில்ஸும் டியூ டேட் வந்துருச்சுன்னு உங்ககிட்ட வந்து நிக்கும்ல. அப்படி அந்த பில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வரும்போது நீங்க உங்க டெபிட் கார்டுல அதை பே பண்ணீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அது டைரக்டா டிடக்ட் ஆயிரும். ஆனா அந்த டிடக்டட் அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இல்லாதப்ப நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பே பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இந்த ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க உங்க பணத்தை டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பணத்தை எடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனா இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் கம்மியா இருக்கவங்க வந்து அவங்களோட பில் பேமெண்ட்ஸுக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது அவங்களோட ஆவரேஜ் பேலன்ஸை குறைச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கம்மியாக்கிடும். ஸோ ஒரு நார்மலான சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டெபிட் பண்றதுலேயே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தா ஒரு வெப்சைட் எடுத்து அந்த டொமைன் நேமை பை பண்ணி சாஃப்ட்வேர் டூல்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் பண்ணி எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸையும் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்க ப்ராடக்டை நிறைய பேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூவோ ஒரு ப்ராஃபிட்டோ கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அப்ஃப்ரண்ட் காஸ்டா எல்லாத்தையும் பே பண்ண வேண்டியிருக்கும். இதனால உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நீங்க இந்த எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸையும் இந்த கிரெடிட் கார்டுல போட்டிருந்தீங்கன்னா 1 month இல்ல 45 daysக்குள்ள நீங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணுவீங்க. இல்ல உங்ககிட்ட பணமே இருந்தாலும் அந்த கேபிட்டலை அந்த நேரத்துக்குள்ள வேற ஏதாவது பிசினஸ்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயோ டெப்ளாய் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ணலாம். இல்ல நீங்க உங்க டைமை வேல்யூ பண்ணீங்கன்னா கூல் டியூட் பண்ற மாதிரி கடன் வாங்கி என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை எடுக்கிற நேரத்துல நீங்க உங்க இன்கமையும் நாலேஜையும் மைண்ட் செட்டையும் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்து உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் கேஷ்பேக்கை கெயின் பண்ண முடியும். எல்லாமே உங்க ஃபினான்ஷியல் ஸ்மார்ட்னஸ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு கூல் டியூடா இருக்கணுமா இல்ல ஸ்மார்ட் டியூடா இருக்கணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆகியிருக்க கிரெடிட் கார்டு வீடியோவை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டாக்ஸ் வேணும்னாலோ இல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி US பேலன்ஸுக்கு பே பண்ணும்போது உங்களுக்கு US ஸ்டாக்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சாலோ INDmoney ஆப்பை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.